இந்த 63 நாயன்மார்கள் அவங்க பட்ட சோதனைகள், அவங்க எப்படி சிவபெருமானை சென்றடைந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறா கதையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. கட்டாயமாக இது வரலாறு, ஆனால் கதைன்னு சொல்கிறாங்களே, நாயன்மார்களுடைய கதைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நடக்குது, நாளைக்கு என்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க, எப்பா உன் பிரச்சனை என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அவங்களுக்கு என் கதையை கேட்டேன்னா இன்றைக்கி முழுசா நீ உட்காந்து அழுவப்பா, கேட்காத விட்டுரு அப்படின்னு சொல்லுவேன். அப்போது என்னுடைய கதை அப்படின்னு நான் சொல்கிறது அது கதையாங்க? கதை இல்லை, நான் பட்ட சோதனைகளை தான் நான் அப்படி சொல்கிறேன். எல்லாரும் நம்ம ஒவ்வொரு கட்டத்தில் நமக்கு நேர்ந்ததை கதைன்னு நம்ம வாயினாலேயே சொல்லியிருப்போம். 63 நாயன்மார்களும் வாழ்ந்திருக்காங்க. எப்படி வாழணும், எப்படி சிவபெருமானை சென்று அடையணும் அப்படின்னு நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதை நம்ம கதை அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வாழ்கிறத நம்ம என்னங்க சொல்ல முடியும்? சொல்லுங்கள்.